ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பழனி இருந்துட்டு இத்தனை வருஷமாக தன்னோட அக்கா தான் கூட தானே இருந்தாங்க, தன்னை பற்றி புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு இருக்காங்க. அக்காவுக்கு எப்படி என்ன இப்படியெல்லாம் பேச தோணுச்சு, அது மட்டும் இல்லாமல் தன்னை சாபம் விடுற மாதிரி இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னு நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காங்க. தன்னை பற்றி யோசிக்காதவங்க முன்னாடி நாம் எதுக்கு அவங்கள பற்றி யோசிக்கணும், கண்டிப்பாக இனிமேல் அவங்கள பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செந்தில் இருந்துட்டு ஆபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே மீனா கிட்ட, என்ன மீனா, மாமாவோட கடை திறப்பு விழாக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட மீனா இருந்துட்டு ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. இதை பார்த்துட்டு செந்தில் இருந்துட்டு, என்ன மீனா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே செந்திலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. மா, என்னம்மா ஆச்சு, எதுக்காகமா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா செந்தில், உன்னோட மாமா என் தலையில கல்லை தூக்கி போட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட செந்திலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு செந்தில் கிட்ட சொல்லவும் செந்தில் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் வராரு. கதிர் வந்த உடனே கோமதி கிட்ட, இங்க பாருங்கம்மா, மாமா மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா, மாமா இத்தனை வருஷமா நம்ம கூட தானே இருந்தாரு, அவர் இப்படி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க சொல்ல விட்டீங்களா, எதுவுமே சொல்ல விடாம நீங்க அவரு தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் எவ்வளவோ பழனிக்காக சப்போர்ட் பண்றாரு. ஆனா வீட்டுல இருக்கிற யாருமே பழனியை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. இங்க பாருடா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டெல்லாம் வராதுடா, அவன் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நீயும் அந்த அவங்க கூட சேர்ந்திருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கேட்கவும், மா என்னமா பேசுற, மாமா இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் 100% நம்புறேன். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அதாவது சுகன்யா அத்தையும் அவங்க அண்ணனுங்களும் மட்டும்தான் நின்றுருப்பாங்க. இப்போ அவங்க பண்ணதுக்கு நம்ம மாமா என்ன பண்ணுவாரு சொல்லுங்க. மாமா ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட இருக்கலாம். இல்லை, என்னடா இக்கட்டான சூழ்நிலை, என்ன இக்கட்டான சூழ்நிலை, இப்படி நம்மளுக்கு துரோகம் பண்றது தான் இக்கட்டான சூழ்நிலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, இந்த ஊர்ல எத்தனையோ பேர் மளிகை கடை வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்போ மளிகை கடை வைக்கிறாங்கன்னா அவங்களும் பொழைக்கிறதுக்காக தானே வைக்கிறாங்க. இங்க பாருடா, பொழைக்கிறதுக்காக தான் வைக்கிறாங்கன்னா நல்லா சொல்லல, ஆனா நம்ம கடை பக்கத்திலேயே இன்னொரு கடையை போட்டா நம்ம கடை எப்படி ஓடும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கதிர் இருந்துட்டு, இங்க பாருமா, இதுல கூட உனக்கு யோசிக்கவே தோணலையாமா, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பழிவாங்கிறதுக்காக தான் உங்க அண்ணனுங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. இப்போ பாத்தீங்களா, அதாவது பழனி மாமாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, அதை நீங்க யோசிச்சு பார்க்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேம்மா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கோமதி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு, இங்க பாருடா, மாமாக்கு புத்தி இல்லையா, மாமா என்ன சின்ன குழந்தையா, அவங்க அண்ணனுங்க வந்து சொன்னாங்கன்னா இவங்க ஓகே சொல்லிடுவாங்களாம், அதுவும் கடை எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாம ஒரு பொய்யை சொல்லிட்டு போனாரு பாத்தியா, என்னால அது மட்டும் ஏத்துக்கவே முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. செந்தில் சொன்னதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சரவணன் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே நம்ம செந்தில் பார்த்துட்டு, இங்க பாரு சரவணா, இங்க பாரு, எங்க இருக்கு அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு, நம்ம கண்டிப்பா மாமாவை இது எதுக்காக பண்ணீங்க மாமான்னு சொல்லிட்டு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்துட்டு சரவணனை கூட்டிட்டு போக சொல்றாங்க. நம்ம சரவணனும் செந்திலும் நம்ம கதிர், அதாவது அங்க எந்த பிரச்சனையும் நடந்துட கூடாதுன்றதுக்காக நம்ம கதிர் இருந்துட்டு கிளம்புறாரு. அதாவது கதிர் எதுக்காக போறாருன்னா பழனியோட இருக்க பக்கம் நியாயத்தெல்லாம் கேட்கறதுக்காக தான் போறாரு. ஆனா இவங்க 2 பேருமே பழனி கூட சண்டை போடுறதுக்காக தான் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கடைக்கு போன உடனேயே நம்ம அதாவது யாரு, நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கோவத்தோட நம்ம செந்தில் இருந்துட்டு, மாமா இங்க பாருங்க மாமா, நீங்க இப்படி ஒரு துரோகத்தை எங்க குடும்பத்துக்கு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே மாப்பிள்ள, நீயாவது என்ன நம்புடா, எதுக்காகடா நீ கூட என்ன நம்பாம இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு மாமா, நீ இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல மாமா, நீ எங்களோட குடும்பத்துக்கு ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டு பழனி இருந்துட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இங்க பாருடா மாப்பிள்ள, நான் எதுவுமே பண்ணலடா, என்னை ஏன்டா யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து குமார் வர்றாரு. குமார் வந்த உடனே, இங்க பாருங்க, எதுக்காக என்னோட சித்தப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு கடை வச்சது பிடிக்கல இல்ல, எதுக்காக இப்போ திரும்பவும் வந்து எங்க மாமா கூட சித்தப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க யாரும் வரக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம செந்திலும் சரவணனும் ரொம்பவே கோவம் வந்து, இங்க பாருங்க, அவங்க கூட தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் அங்க பேசிக்கிறேன், நீங்க
நீங்கள் யாரும் இங்கே இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது. அது எப்படி தலையிடாமல் இருக்கிறது, இங்கே பாருங்க, இங்கே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு நாங்கள் அதாவது ஒரு கடை ஆரம்பிச்சது உங்களுக்கு பிடிக்கல, அதனால தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு. அதாவது உங்களுக்கு கடை, அதாவது நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சும் போது எல்லாத்தையும் உங்களுக்குன்னு ஒன்று வரும்போது பாண்டியன் மாமா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாருல்ல, ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க பிரச்சனை பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மாமா, இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல மாமா. இனிமேல் நீங்களும் சரி உங்கள் நினப்பும் சரி எங்களுக்கு வரவே வராது. இப்படி ஒரு துரோகியை நாங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டோம் மாமா. இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் எது வந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏச்சி நிறுத்துடா, இனிமே அதாவது என்னை புரிஞ்சுக்காது யாரும், என்ன வேணான்ற யாருமே எனக்கும் வேணாண்டா, எனக்கும் வேணவே வேண்டாம். நான் யாருமே நினச்சும் பார்க்கல, இனிமேல் எனக்கு யாருமே வேண்டாண்டா. நான் இங்கே கடை நடத்தவுண்டா, உங்களால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக நம்ம பழனி இருந்துட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது சக்திவேல், முத்துவேல், குமார், அதுக்கப்புறம் நம்ம சுகன்யாவிலிருந்து எல்லாருமே பயங்கர ஷாக்காக நம்ம பழனியை பார்க்குறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட அதாவது பழனியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பழனி இருந்துட்டு, இங்கே பாருங்கடா, இத்தனை வருஷமாக நான் உங்கள் கூடவே இருந்தேன், அதுவும் எவ்வளோலாம் வேலை, எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன், ஆனால் எதுவுமே மனசில் வச்சுக்காம இத்தனை வருஷமாக நான் இருந்தேனே. ஆனால் என்னை பற்றி, என்னோட மனசை பற்றி யாருமே புரிஞ்சுக்காதப்போ உங்களை பற்றி நான் ஏன்டா புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்க போகிறதில்லடா. இனிமேல் நான் இங்கே தாண்டா கடை நடத்த போகிறேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்காடா, போயிட்டு உங்கள் அப்பா கிட்டேயும் சொல்லுடா, நான் இங்கே தான் கடை நடத்த போகிறேன், உங்களுக்கு எதிராக தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு போய் சொல்லுடா, எனக்கு கவலையே இல்லைடா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இந்த விஷயத்த பண்ணலைன்னு எனக்கு முழுசாக நம்புகிறேன். நான் கடைசி வரைக்கும் அப்பா கிட்டேயும் சரி அம்மா கிட்டேயும் சரி நான் உங்களை பற்றி நான் புரிய வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேனே தவிர, ஆனால் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏதோ நீங்கள் கடை பக்கத்தில் கடை வச்சுட்டதுனால தான் இவ்வளோ கோவமாக இருக்காங்க மாமா. நீங்களாவது அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கோங்க மாமா. டே கொஞ்ச நேரம் நிறுத்துடா, நானும் எத்தனை முறை தான் பொறுத்துக்கிட்டு போகிறது, என்னை எத்தனையோ முறை அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க, ஆனால் அது எதுவுமே நான் மனசில் வச்சுக்காம அந்த வீட்டில் தானே இருந்தேன், ஏதோ ஒரு அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். எதுவுமே உங்களை கேட்டு நான் செய்யவே கூடாது, அதை உங்களை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது நான், அப்படி தானே? அன்றைக்கி ஒரு 1000 ரூபாய்க்காக என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினார் உங்கள் அப்பா. அது மட்டும் இல்லாமல் அதாவது மயிலோட அப்பா முன்னாடியும் மயிலு முன்னாடியும் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசினார். ஒரு 10 ரூபாய் கூட எனக்கு வழி இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுகன்யா இருந்துட்டு, இப்போதான் நல்ல மனுஷனாக பேசுகிறாரு, இப்போதான் சூடு சொரணெல்லாம் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க, இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு காரணம் அம்மாவும் அப்பாவும். இப்போது அதாவது கதிரும் செந்திலும் நடந்துக்கிட்டுறது, அதாவது சரவணனும் செந்தில் அண்ணனும் நடந்துக்கிட்டுறதுனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியுது, உங்கள் கஷ்டமும் எனக்கு புரியுது. எத்தனையோ தடவை நான் ட்ராவல்ஸ்க்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன், ஆனால் நீங்கள் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணலைன்னு எனக்கு தெரியுமாம்மா. இங்கே பாருடா மாப்பிள்ள, நீயாவது என்னை புரிஞ்சுக்கினியே, நீ புரிஞ்சுக்கிட்டதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா மாப்பிள்ள. எனக்கு உண்மையாக முடியலடா, உங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க, அவங்க இப்படியெல்லாம் என்னை அதுவும் சாபம் விட்டு வேற பேசுகிறாங்கடா. நான் இத்தனை வருஷமாக அவங்க கூட தானே இருந்தேன், அவங்க உப்பு சாப்பிட்டு தானே வளர்ந்தேன், நான் இப்படியெல்லாம் நடந்துக்குவேன், இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தோணுதடா. இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா, என்னால் முடியலடா, என்னால் முடியாமல் தான் இதெல்லாம் பேசிட்டேன். இனிமே நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறதில்லடா, இனிமே இங்கே தான் கடை நடத்த போகிறேன். என்னை துரோகம் பண்ணிட்டேங்கன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே இருந்துக்கிட்டோம். நான் எந்த தப்பும் பண்ணாமே அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை கஷ்டப்படுத்திட்டீங்களே, நான் அந்த தப்பை பண்ணியே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறேன், விடுங்க. என்னோட அக்காவும் மச்சானும் நல்லா இருக்கணுன்றதுக்காக எத்தனையோ விஷயத்தில் நான் பொறுத்து போனேன். ஆனால் இப்போது என்னோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது, ஆனால் நான் இந்த இடத்துல வைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல கதிர், என்னை யாருமே நம்ப மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. மாமா நீ கவலைப்படாத மாமா, நீ கடை இங்கே நடத்து, அதாவது உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ வியாபாரத்தை பாரு,
இந்த மாதிரிலாம் கஷ்டப்படாத மாமா, இனிமே உன்னோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுன்னு மட்டும் பாரு மாமா, நீ கடை ஆரம்பிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ கடை நல்லபடியாக நடத்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே நம்ம செந்திலும் சரவணனும் பயங்கர கோவமா ஒரு மாதிரி இங்கக்கும் அங்கக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே பாண்டியன் இருந்துட்டு, டேய் என்னங்கடா எதுக்காக இப்படி கோவமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, இப்போதான் அதாவது பழனி மாமாவோட கடைக்கு போயிட்டு வந்தோம். அவரு என்னெல்லாம் பேசுறாரு தெரியுமா? நான் உங்களுக்கு எதிராக தாண்டா கடை ஆரம்பிச்சிருக்கேன், இனிமே நான் இந்த கடையை இங்க தான் நடத்த போறேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா, உங்க அப்பாவுக்கு போட்டியா தாண்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறாருப்பா. அவரு இப்படியெல்லாம் பேசுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. இங்கே பாருடா, அவன் இப்படியெல்லாம் பேசுவான்னு தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்காக தாண்டா அவனை வீட்டை விட்டியே துரத்தினேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட கதிர் இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மாமாவை பற்றி யாருமே புரிஞ்சுக்காம மாமாவை கஷ்டப்படுத்தி பேசிட்டு இப்போ அவரு தான் எல்லாத்தையுமே பண்ண மாதிரி நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. மாமா மேலே எந்த தப்புமே கிடையாது. எதுக்காக மாமாவை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாமாவை பற்றி தெரியாமல் இப்படியெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கேட்குறாங்க. சரவணன் வந்துட்டு, கதிர் இங்க பாருடா, எப்படி நம்மளுக்கு எதிராக கடையை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க, கண்டிப்பா மாமா இதை பண்ணல, அது 100% நம்புறேன். மாமா நம்மலாம் வேணும்னு தானே நம்ம கிட்ட வந்தாரு. ஆனா அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவர் மனசை கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு வார்த்தையா கேட்டு அவரை ஊசி குத்துற மாதிரி குத்தி அனுப்புனீங்க. அந்த கோவத்துல தான் இப்படியெல்லாம் பேசினாரே தவிர அவர் மனசுல இருந்து எந்த வார்த்தையுமே வரல. இங்க பாருமா, உங்க தம்பி தானே இத்தனை வருஷமா நீ வளர்த்த தானே, அதே மாதிரி உனக்கும் ஒவ்வொன்றா பார்த்து தானே மாமா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்துச்சு. அதுவும் தீபாவளி கூட நீ சீரு கேட்டேன்றதுக்காக போயிட்டு அதாவது அவங்க மாமியார் வீட்டில இருந்து கொடுத்த காசை கூட எடுத்துட்டு போயிட்டு உனக்காக செலவு பண்ணுச்சு. ஆனால் அந்த மனுஷனை போயிட்டு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி சாம்ப விட்டு இப்படியெல்லாம் பேசணுமாமா? கண்டிப்பாக மாமா இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு உனக்கு தோணலையாம்மா? இத்தனை வருஷமா நம்ம கூட தானே இருந்தாரு, அவரை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையாம்மா? நம்ம தாம்மா அவரை அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசியிருக்கோம், அவமானப்படுத்தியிருக்கோம், கஷ்டப்படுத்தியிருக்கோம். அவருக்குன்னு ஒரு உரிமையை கொடுக்கவே இல்லை. ஒரு 10 ரூபாய்க்கு கூட அவரை கெஞ்ச விட்டுருக்கோம். ஆனால் அவர் வீட்டில் இருந்தால் அவர் ராஜா மாதிரி இருந்திருப்பார் இல்லை. ஆனால் அது எல்லாம் விட்டுட்டு நம்ம தான் வேணும், நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நமக்காக இங்கே இருந்தார் இல்லை. அவரை புரிஞ்சுக்காம எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நல்லாப்பா இல்லைன்னு செந்தில் சொன்னார் இல்லை, எதுக்காக செந்தில் அப்படியெல்லாம் சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அதாவது செந்திலுக்கு கல்யாணம் ஆயிட்டு தன்னோட பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் பண்ணணும், செய்யணும், அவளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போய் கொடுக்கணும், 4 இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதாவது அண்ணனுக்கு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையால தானே உங்ககிட்ட இப்படியெல்லாம் சண்டை போட்டாரு. தனக்குன்னு சம்பளம் இருந்தால் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கும்லப்பா. அதே எண்ணம் தான் பழனி மாமாவுக்கும் வந்திருக்கு. பழனி மாமா வாயை திறந்து கேட்கல. அவரோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, மாமா கிட்ட காசு கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேன் நான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருமா, அப்பா கிட்ட காசு கேட்டால் எத்தனை ஆயிரம் கேள்வி, 10 ரூபாய்க்கு கேட்டால் கூட அப்படிதாம்மா கேள்வி கேட்பாரு. அப்படி கேட்குறவர்கிட்ட போயிட்டு ஒரு 100 ரூபா கொடு, 50 ரூபா கொடுன்னு எப்படிம்மா இந்த காலத்தில் யாருமா கேட்குறாங்க? எல்லாருமே சொந்த காலில் நிற்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் மாமா செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக அவருக்கு நம்ம சம்பளம் கொடுத்திருந்தே ஆயிருக்கணும், இல்லைனா அவருக்குன்னு ஏதாச்சும் செலவுக்கு காசு கொடுத்துட்டே இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் கடையில் நம்ம எவ்வளோ வேலை வாங்குகிறோம், அவளுக்கு சம்பளம் ஏதாச்சும் கொடுத்துருக்கோமா? இல்லை எல்லாமே இந்த வீட்டில் சாப்பிட்றது, அவருக்கு பிடிச்சது ஏதாச்சும் வாங்கணும்னா கூட அது எதுவுமே சொல்லாமல் மனசில் அடக்கி வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இத்தனை கஷ்டத்தையும் தாண்டி தானே நம்ம வீட்டில் இருந்தார். ஆனால் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அவர் பண்ணியிருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிக்காமல் இப்படியெல்லாம் அவரை கஷ்டப்படுத்தி பேசினா அவர் என்னம்மா பண்ணுவார்? நீங்கள் கஷ்டப்படுத்தி பேசினதுனால தானே இப்படியெல்லாம் அதாவது அவர் மனசில் இருந்து இப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை வர வச்சுட்டீங்களே, இப்படி ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்திட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோட நம்ம கதிர் இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தா பழனியை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, கதிர்
என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? இங்க பாரும்மா, உண்மையானாலாம் கேட்காதீங்கம்மா. அன்னைக்கு ஒரு ரூ. 1000க்காக சுகன்யா அத்தை முன்னாடி பழனி மாமாவ திருடன்னு சொல்லி சொன்ன உடனே, அதாவது சுகன்யா அத்தைக்கு எப்படியெல்லாம் மனசு வருத்தப்பட்டிருக்கும். தன்னோட புருஷனை அதுவும் எந்த தப்பும் பண்ணாமே ஒரு திருடன ஒரு பட்டத்தை குடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. அவங்கள கூட விடுங்க. இப்போ பழனி மாமா எடுத்தாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இவனால தான் சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருந்தா மாமா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கண்டிப்பா யாருமே உங்க கூட இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர் தான்ப்பா நீங்க. எப்படி அம்மா உங்களை அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்படி ஒரு மனுஷனை எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு, டே கதிரு, நீ ஒருத்தன் தாண்டா என்ன எதுவுமே சொல்லாமல் இருந்த அப்படின்றாங்க. இங்கே பாருங்கப்பா, நானும் சொல்லக்கூடாது, உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்ப்பா. ஆனால் நாங்கள் சொல்கிறது எதுவுமே நீங்கள் காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்க. நீங்கள் பண்ணுறது தான் சரி, நீங்கள் செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறத மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை மற்றவங்களுக்கு எப்படி எடுத்துப்பாங்க, மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அவங்களுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் யோசிச்சு பண்ணியிருக்கீங்களா? இங்கே பாருடா, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தாண்டா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது யாருமே புரிஞ்சுக்காம என்ன ஏன்டா இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னாங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பண்ணுறதுனால அதாவது பிரயோஜனமே இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு என்ன, அதாவது பிடிக்கலையா, அவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பண்ணுறதுல தான்ப்பா அந்த சந்தோஷமே இருக்குது. உங்களை வெறுக்கிற நீங்கள் பண்ணாலையும், நீங்கள் எவ்வளோதான் பண்ணாலையும் ஆனால் நீங்கள் பண்ணுறதுல சந்தோஷமே இருக்கிறதில்லப்பா. நீங்கள் ஏதாச்சும் சொல்லிடுவீங்களோ, நீங்கள் ஏதாச்சும் பண்ணிடுவீங்களோ, ஐயோ இவ்வளோ எடுத்தா இப்படி கேட்டுருவாங்களோ, தன்னை அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு மட்டும்தானாப்பா யோசிக்க வச்சுருக்கீங்க. எப்பயாவது நீங்கள் சகஜமாக பேசியிருக்கீங்களா? இல்லை சகஜமாக தான் பழகிருக்கீங்களா? எதுக்கு எடுத்தாலும் திட்டுறதுன்னா அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? தன்னோட பசங்களுக்கு, அதாவது செந்தில் அண்ணனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. 10 லட்ச ரூபாய் கொடுத்து அவருக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. எனக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுத்துட்டீங்க. சரவணனை இப்போ கடையை பார்த்துட்டு இருக்கு. இப்போ பழனி மாமா என்ன பண்ணுவாங்க? சின்ன வயசுல இருந்து நம்ம கடையில தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒன்று தனியா அவர் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்க மாட்டாரா? அதை உங்ககிட்ட சொன்னா, ஏலே இந்த கடையில் என்னடா உனக்கு பிடிக்கலையாடா, எதுக்காகடா, உனக்கு பிடிக்காம தான் இந்த கடையை விட்டு போறியா, எல்லாரும் தனித்தனியாக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை கஷ்டப்படுத்திட்டே இருந்திருப்பீங்க. அதனால தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த இடத்துல தான் அவருக்கு கடை வைக்க போகிறோம் அப்படின்றது அந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடை ஓப்பன் பண்ணுறதுல விருப்பமே இல்லாமல் தான் இருந்திருக்காரு. ஏதோ மனசு குழப்பத்தில் எந்த விஷயத்தையும் கேட்காம எதுவுமே பண்ணாமல் இருந்த மனுஷனை இப்படியெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கீங்களே. உங்களுக்கு யாருக்காவது மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதியும் பாண்டியனும் ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க. ஐயோ எதுவுமே பண்ணாத தப்புக்கு ஒரு மனுஷனை இப்படி தண்டிச்சு அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு, டே கதிரு, நீ சொன்ன அப்புறம் தான் பழனியை பற்றியே புரியுதுடா. பழனி மேலே நம்ம தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டணும், அவன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டணும், அவனை ரொம்ப பேசிட்டேன்டா, என்னோட வாயாலேயே வீட்டை விட்டு போடானெல்லாம் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இனிமே என்னோட கையால் உனக்கு எதுவுமே பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. அதெல்லாம் கேட்டு அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஐயோ கடவுளே, எனக்கு எப்படிப்பட்ட நிலைமையை கொடுத்துருக்க பார்த்தியா, ஐயோ நான் என்னோட தம்பி அப்படியெல்லாம் பேசிட்டேனே நினச்சி பயங்கர வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, எப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாகும். கண்டிப்பாக மாமா சின்ன பிள்ளையா, இப்போது மாமா வந்து அங்கே இப்போது அந்த இடத்துல தான் கடை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே நம்ம கிட்ட வர வேண்டியது தானே. அவங்க இந்த கடை எனக்கு வேண்டாம், இந்த கடையில் வேலை செய்கிறதுக்கு, அதாவது இந்த கடையை வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே. அப்புறமும் ஏன் அங்கே இருந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு அரசி, அதை சொல்கிறதுக்காக தான் நம்ம கிட்ட வந்தார். ஆனால் அவரை பேச விட்டோமா நம்ம? ஆனால் எதுவுமே பேச விடாமல் அவரை அவ்வளோ வார்த்தைகளை பேசி அவரை அவ்வளோ கஷ்டப்படுத்தி அனுப்பி விட்டுட்டீங்க. இப்போது எப்படி அவர் பேசுவாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் சரி கோமதியும் சரி 2 பேருமே ரொம்பவே மனசு உடைஞ்சிடறாங்க. ஏன்னா பழனி இந்த தப்பை
பண்ணலைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, நம்ம தெரியாம பழனியை திட்டிட்டோமோன்னு நினைக்கிறேங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. போயிட்டு பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துடலாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாரு கோமதி, எனக்கும் அதே தான் தோணுச்சு. நான் பழனியை ரொம்ப பேசிட்டேன். அவன் ரொம்ப பாவம். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்ல இப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அவன்கிட்ட 2-4 வார்த்தை பேசிட்டு வந்துடலாமே" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம பழனி அதாவது பாண்டியனும் சரி கோமதியும் சரி ரொம்பவே மனசு உடஞ்சி போய் தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பாண்டியனுக்கு மனசை ரொம்ப ரணமாக கிழிச்சு எடுத்திருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்பவே அற்புதமாக பேசிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு நம்ம பாண்டியன் திருந்தானாலையும் திருந்தலாம். கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி விஷயம் நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியும் பாண்டியனும் கடைக்கு போயிடுறாங்க. அதாவது 2 பேரையும் பார்த்த சுகன்யா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம், "ஏங்க இங்கே பாருங்க, உங்களோட மச்சானும் அக்காவும் வராங்க" அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. "இங்கே பாரு சுகன்யா, நீ எதுவும் கண்டுக்காத, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. "இங்கே பாருங்க, நீ என்ன சுகன்யா, நான் தான் சொன்னேன் இல்லை, எதுவும் கண்டுக்காம உன்னோட வேலையை மட்டும் பாரு" அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் பாண்டியனும் கடை பக்கத்தில் வந்துடுறாங்க. வந்த உடனே கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. நின்ற உடனேயே நம்ம பாண்டியன் எதுவுமே அதாவது பாண்டியனை பழனி எதுவுமே கண்டுக்காததுனால ஒரு மாதிரி ரொம்பவே அசிங்கப்பட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. ஒரு மாதிரி கேவலமாகவும் அதாவது ஒரு மாதிரி என்னதான் அதாவது நம்ம பழனி எதுவுமே கண்டுக்காததுனால பழனி எவ்வளோ வருத்தப்பட்டு இருந்தா இப்படியெல்லாம் நம்மளை கண்டுக்காமல் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு போயிட்டு, "டே பழனி, என்ன மன்னிச்சிடுற பழனி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பழனி எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதாவது பாண்டியன் இருந்துட்டு, "இங்கே பாருடா பழனி, உன்னை புரிஞ்சுக்காம எதையோ பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னா என்னை மன்னிச்சிடுறா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம பழனிக்கு பயங்கரமாக கோவம் வந்து, "இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாம் மனுஷங்க தானா? இத்தனை வருஷமாக உங்கள் வீட்டில் நான் எத்தனை வேலை செஞ்சுருப்பேன், எப்படியெல்லாம் இருந்திருப்பேன், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன், எத்தனை திட்டு வாங்கியிருப்பேன், எத்தனை அவமானத்தை தாங்கியிருப்பேன். அது எல்லாத்தையும் தாண்டி நான் எல்லாமே உங்களுக்காக தானே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே இது எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் என்னை புரிஞ்சுக்காம இத்தனையும் பேசி என்னை கஷ்டப்படுத்தி என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்களே. இனிமே நானும் என்ன நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எந்த தப்பும் பண்ணாதவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். அதே மாதிரி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுவன் மட்டும் நினச்சி பார்க்காதீங்க. நான் இந்த கடையில் தான் அதாவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்கன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நினச்சி தானே எனக்கு சாபம் எல்லாம் விட்டீங்க. அந்த சாபம் பழிக்கட்டும், பரவாயில்ல. அந்த சாபம் பழிச்சு நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, கடை நான் இங்கேயும் நடத்திக்கிறேன். என்னோட வாழ்க்கை அதாவது என்னோட கஷ்டத்துக்கு அதாவது என்னோட கஷ்டத்தில் நான் பொழைச்சிக்கிறேன். இத்தனை வருஷமாக அவங்கள கஷ்டப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "இங்கே பாருடா பழனி, நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன்டா, என்னை மன்னிச்சிடுறா. எதுக்காகடா இப்படியெல்லாம் பேசுகிற? இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுனதை விட நான் அதிகமாகலாம் பேசலை. நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ கூட கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர நான் வேறு எதுக்காகவும் பொறுமையாக பேசலை. உங்களை மாதிரி என்னால் டக்குன்னு யாரையும் கஷ்டப்படுத்தலாம் முடியாது" அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, "ஐயோ கடவுளே, என்னோட தம்பி இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி பேசிட்டேனே நான்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. "இங்கே பாருக்கா, நீ அழுகிறதெல்லாம் என்னால் தாங்க முடியாதுக்கா. நீ அழுகாத, நீ எதுக்கு அழுற இப்போ" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்கே பாருடா பழனி, இப்படி ஒரு சூழ்நிலையும் நான் அழுகக்கூடாதுன்னு நினச்சி பார்க்குறேடா. உன்னை போய் சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் பேசிட்டேன்னடா, என்னை மன்னிச்சிடுறா ப்ளீஸ்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, "இங்கே பாருக்கா, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். எப்போவுமே நீ கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டேங்க. நான் இந்த கடை எங்கே இருக்குன்னு ஏது இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அது மட்டும் இல்லை, அண்ணனுங்க தான் இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க. இந்த கடை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் எப்போவே சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை பேச விடாமையே என்னை ஏதேதோ பேசி என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திட்டீங்க. அது எதுவுமே மாற போகிறதில்ல. இல்லை, இனிமேல் நான் உங்கள் வீட்டுக்கும் வரப்போகிறதில்ல. இனிமேல் என்கிட்ட நீங்கள் பேசவும் பேசாதீங்க. என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டீங்களா தான் சொன்னீங்க.
ஆனால் இப்போ வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அது என்ன எதுக்காகன்னெல்லாம் எனக்கு புரியல. ஆனால் இனிமே உங்கள் கூடயும் சரி, உங்கள் வீட்டுக்கும் சரி, உங்கள் வீட்டுக்கு வந்து நான் தொந்தரவெல்லாம் இருக்க விரும்பலை. கண்டிப்பாக வரவும் மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டிருந்த சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க தாச்சி, நீங்கள் அந்த கடை ஓப்பன் பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட இப்படி கேவலமாக திட்டி அனுப்பியிருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லை. இத்தனை வருஷமாக உங்கள் கடையில் எப்படியெல்லாம் மாடு மாதிரி வேலை பார்த்துருக்காரு. சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிடாம எழுந்திரிச்சு வேலை பார்த்த நேரம் தான் அதிகமே தவிர அவருக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு குண்டுமணி அளவுக்காவது பண்ணியிருக்கீங்களா? ஒன்றுமே பண்ணதில்லை. இப்போது அவரை கேட்குற கேள்வியெல்லாம் எவ்வளோ அசிங்கமாலாம் கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், இனிமே அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் பேசுனீங்க, உங்களை சும்மாவே விடமாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது யாரோ அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, இங்கே பாருங்கள், உங்கள் கூட நான் பேசுகிறதுக்கு விரும்பவே இல்லை. என்னோட அவர் எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காந்திமதி வராங்க. காந்திமதி வந்த உடனேயே கோமதியை பார்த்துட்டு, இங்கே பாரு கோமதி, நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சொந்த தம்பியையே பிச்சைக்காரனை நடத்துறதை விட கேவலமாக நடத்தி அனுப்பியிருக்க. இப்படியெல்லாம் ஒரு கேவலமான வேலையை நீ பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் தெரியாமல் பேசிட்டேம்மா, நான் ஏதோ ஒரு கோவத்தில் இப்படியெல்லாம் பேசிட்டேன், மனசில் இருந்த வந்த வார்த்தையெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ புரிய வைக்கிறாங்க. ஆனால் நம்ம பழனி இருந்துட்டு எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இந்த விஷயத்த புரிஞ்சு